அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்பராசி, உங்கள் ராசிக்கு சனி யாருன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிநாதன் அவர் தான். உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வருவார். உங்கள் ராசிநாதன் சனி மற்றும் 12ஆம் அதிபதியாக சனி வருவார். இப்போ உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி போயிட்டுருக்கு. வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு உங்கள் ஜென்ம ராசியில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இந்த சனி பயிற்சி மூலமாக கும்பராசி நேயர்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஏன்னா 2023 உங்களுக்கு பிரச்சனை, 23, 24 அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்கள், சம்பவங்கள் நடந்திருக்கும். மன அழுத்தம், மன ரீதியான பாதிப்பில் இருந்த நிறைய கும்பராசிக்காரங்க இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மனசில் நிம்மதி கிடையாது, சரியான தூக்கம் இல்லைங்க. உங்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் சரியான தூக்கம் இல்லை. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல நிம்மதி கிடையாது உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக தான் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து இழுத்து விடுவாங்க. இதெல்லாமே நடந்திருக்கும். திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும். நண்பர்களால் பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாந்து போயிருப்பீங்க. இல்லை அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. வர வேண்டிய பணம் கைக்கு வராமல் இருந்திருக்கும். எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். என்ன காரணம்? உங்கள் ராசியில் இருக்க சனி. ராசின்னுங்கிறது உடல், தலை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வந்தீங்கன்னா சனியோட ஆதிக்கத்தில் தான் இருந்தீங்க. ஒரு இருள் கிரகம். இப்போ ராசியில் குரு இருக்கிறக்கும் சனி இருக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குரு ஒரு ஒளி கிரகம், சனி இருள் கிரகம். அந்த இருள் தன்மை, இருட்டுக்குள்ளே தான் இருந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணுறது இதுன்னு உங்களுக்கே தெரியல. ஒரு சித்திரவதையான ஒரு வாழ்க்கை, ஒரு நரக வாழ்க்கை கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இதை பாருங்கள், நீங்கள் பாருங்கள், அவிட்ட நட்சத்திரமாக இருக்கலாம், சதய நட்சத்திரமாக இருக்கலாம், பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு. இந்த 2 வருஷம் காலகட்டமாக 2023, 24 போட்டு புளிஞ்சு எடுத்திருக்கும். சனி போட்டு பயங்கரமாக உங்களை வாட்டி வதைச்சி எடுத்திருக்கும். வேலையில் நிம்மதி கிடையாது, தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு தொழிலில் நஷ்டம், கைக்கு வர வேண்டிய பணம் கிடையாது, உங்களுக்கு வர கிடையாது, வருமானமே உங்களுக்கு இல்லை, கடன் உச்சக்கட்டமாக இருந்திருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. வேலை செய்கிற இடத்துலேருந்து வீட்டுக்கு போனால் வீட்டில் நிம்மதி கிடையாது, வீட்டிலேருந்து வேலைக்கு போனால் வேலை செய்கிற இடத்துல நிம்மதி கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லா கும்பராசினியர்களும் அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கும். வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா வயசு அதிகமாக இருக்கவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஒரு சில பேர்த்துக்கு அறுவை சிகிச்சை, ஒரு சில பேர்த்துக்கு கண்டங்கள், விபத்து நடந்தது, ஆப்ரேஷன் பண்ணீங்க, இதெல்லாமே நடந்தது. இனி உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒரு 50% முழுசாக மாறாது, ஒரு 50% மாறிடும். ஒரு மனுஷனுக்கு 50% பிரச்சனை இருந்து 50% பிரச்சனை இல்லைனாலே கண்டிப்பாக சமாளிச்சிட முடியும். கண்டிப்பாக சமாளிக்க போகிறீங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி போகிறார். குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானத்துக்கு குருவோட வீட்டுக்கு சனி போக போகிறார். இப்போ உங்கள் ராசிலே இருந்து ஏகப்பட்ட கெட்ட பேருக்கு கொடுத்துருப்பார் சனி. உங்களுக்கு அசிங்கமானத்தை படுத்தியிருப்பார். வேலைக்கு போகாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களை அசிங்கமானப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்திருப்பீங்க, மன உளைச்சல் இருந்திருப்பீங்க, நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே இந்த சனி பயிற்சியில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு போன அந்த 2023, 24. ஆனால் இனி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும். வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும். இந்த மார்ச் ஏப்ரல்லாம் பாருங்கள், மார்ச் முடிஞ்சு ஏப்ரல்லாம் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிடும். அப்படி எல்லாமே மாறிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஏன்னா உங்களுக்கு சனி பயிற்சி இப்போ 2ஆம் இடத்துக்கு வரனால முழுமையாக உங்களுக்கு 7.5 சனி விட்டு விலகலை. 50% தான் அந்த கெட்டதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. அப்போ 2ல் இருக்க சனி என்ன பண்ணுன்னா, குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேச வேண்டிய பேச்சு. ஏன்னா 2ல் சனி இருக்கிறனால நான் நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன். 2ல் சனி இருக்கிறனால நல்லது பண்ணுறேன்னு நீங்கள் பேசுவீங்க, ஆனால் தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிட்டு தான் வருவீங்க. இதெல்லாம் நடக்கும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எங்கே பேசணும், எந்த இடத்துல பேசணும், இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. அப்போ வாக்குஸ்தானத்தை சனி இருக்கிறனால குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் கடன்காரனா மாட்டிக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத முதலீடெல்லாம் போட்டு ஏமாறாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு, சரிங்களா? அதனால் பணம், குடும்பம், வாக்குஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் சனி வரனால இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது.
ஏன்னா 2023 24 இருந்த சோதனை இனி வராது, கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது. மெயினாக அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை போயிடும் உங்களுக்கு. அந்த மனக்குழப்பம் உங்கள்கிட்ட விலகும். ஏன்னா சனி உங்கள் ராசி உடம்புக்குள்ளே இருக்கிறனால, இந்த உடம்புல இருந்தனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப ஒரு உடம்பை அடிச்சு போட்ட மாதிரி இருந்திருக்கும், சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும். ஒரு சில பேர் தூக்கமாக வரும் பாருங்கள். அந்த ஜென்மசனியில் தான் தூக்கமாக வரும், வேலைக்கு போக மாட்டாங்க, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஜென்மசனியில் எல்லாமே இருந்திருக்கும் உங்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வர்றவங்களுக்கு கூட பாருங்கள் உடம்புல டயர்ட்னஸ் இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாமே இந்த வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றி விடும். ஒரு 50% உங்களுக்கு மாற்றி விடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த சோம்பேறித்தனமெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகிடும். ஆனால் அந்த பணப்பிரச்சனை வரும் ஒரு சில பேர்த்துக்கு, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், பேச வேண்டிய பேச்சில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறனால கரெக்டாக பேசுங்க, தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம். சரிங்களா? அதேமாதிரி இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வேலை வாங்கி கொடுத்துருவார். 2 வருஷம் 3 வருஷமெல்லாம் வேலைக்கு போகாமல் இருந்தவங்கலாம் இந்த காலகட்டங்களில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். அந்த மன அழுத்தத்தில் இருந்தவங்க, அந்த டிப்ரெஷனில் இருந்தவங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பிரச்சனையிலேருந்து வெளிவருவீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு பயிற்சி உங்களுக்கு நடக்க போகுது. அந்த குரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசி பார்க்க போகிறார். இதெல்லாமே உங்களால் சமாளிக்கக்கூடிய அந்த அமைப்பு உருவாக போகுது. இந்த 2ஆம் இடத்துல இருக்க சனி, குருவோட வீட்டில் இருக்க சனி பெரிய கஷ்டங்கள் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் இருக்கார். அப்போ ஒரு சுப கிரகத்தோட வீட்டில் ஒரு கெட்ட கிரகம் இருக்கிறனால அது சுப சனியாக மாறிடும். சுப சனின்னு சொல்லுவாங்க, நல்ல சனின்னு சொல்லுவாங்க. அப்போ கெட்டவனோட வீட்டில் ஒரு நல்லவனோட வீட்டில் ஒரு கெட்ட கிரகம் இருக்குது. அப்போ நல்லவனோட வீட்டில் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் என்ன பண்ணுவார்? முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுறதை பார்ப்பார். அப்போது கவலையே பட வேண்டாம். பெரிய அளவுக்கு சோதனைகளோ உங்களுக்கு துன்பங்களோ கஷ்டங்களோ கண்டிப்பாக இருக்காது. பயப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் மாதிரி இனி உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கண்டிப்பாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே இருக்கும். இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டு பணம் வந்துருச்சு, நான் அதில் போய் முதலீடு போட போகிறேன், சொந்த தொழில் முதலீடு போட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பெருசுப்படுத்த போகிறேன், அதிலெல்லாம் போட்டு ஏமாந்துட வேண்டாம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பயப்படாதீங்க. இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு திருப்புமுனை ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லிடலாம். அந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா? ஒரு 50% பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு 50% நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. எல்லா கும்பராசினியர்களும் அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. சரிங்களா? எனக்கு வாழ்க்கையை வெறுத்துருச்சுங்க சார், தற்கொலை எண்ணங்கள்லாம் வருது, எங்களுக்கு வாழ்க்கையே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வாழ்கிறது வேஸ்ட்டுன்னெல்லாம் நிறைய கும்பராசினியர்கள் கடந்த ஒரு 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? 2க்கு வரக்கூடிய சனி, 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஒரு ரிலீஃப் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இந்த ஏப்ரல் ஆரம்பத்திலேருந்து மார்ச் 29 கடைசி உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதத்திலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்பாடா பரவாயில்ல ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு மனதைரியம் தான் ரொம்ப முக்கியம். மனசை விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான். எவ்வளோதான் கையில் காசு பணம் சொத்து இருந்தாலும் மனசு இல்லைன்னா, ஒரு மனுஷனுக்கு மைண்டு ஸ்டடி இல்லைன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் 2 வருஷமாக பாருங்கள், உங்கள் மைண்டு உங்கள் கையில் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியல. மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், ஆழ்ந்த உறக்கம், ஒரு சோம்பேறித்தனமெல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு. வீட்டிலலாம் உங்களை தண்டச்சோறுன்னு சொல்லியிருப்பாங்க. வேலைக்கு போகாதவங்களாம் பாருங்கள், ஏகப்பட்ட கெட்ட பேர் உங்களுக்கு வந்திருக்கும். இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். இனி வந்து உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அந்த சனி உங்களை போட்டு புளிஞ்செடுத்த சனியே உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறனால அவரே ஒரு சில மாற்றங்களை கொடுப்பாரு. இந்த சனியை போல் கொடுப்பாருமில்லை, சனியை போல் கெடுப்பாருமில்லை. சனி கொடுத்தா கொடுத்துட்டே இருப்பார், கெடுக்கணும்னா கெடுத்துட்டே இருப்பார் அவர். அப்போ இந்த காலகட்டம் ஒரு 50% உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்புமுனை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நல்லா இருக்க போகிறீங்க. நல்லபடியாக இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், நீங்கள் என்ன நட்சத்திரம், அவிட்டமா, சதயமா, பூரட்டாதியா, இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லதை அனுபவிக்கவா கெட்டதை அனுபவிக்கவா, இதுதான் பேசும். இதுதான் ஜாதத்தை பார்த்தா அதுதான் விஷயமே. சரிங்களா? அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க.
நீ என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.